நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பவர் யாழ் பல்கலைக்கழக அரசு அறிவியல் துறை பேராசிரியர் திரு KT கணேசலிங்கம் அவர்கள். அவர்களுடனான சந்திப்பின் இரண்டாம் பகுதிக்குள் நாங்கள் உங்களை அழைத்துச் செல்கின்றோம். நன்றி சத்யபாலன். நன்றி பேராசிரியர் அவர்களே. அடுத்தபடியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தமிழ் தேசிய பேரவையாக தமிழ்நாட்டுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் விஜயம் செய்திருந்தார்கள். எங்களுடைய பிரச்சனையை அவர்களுக்கு பாரப்படுத்தி அல்லது பிரச்சாரப்படுத்தி அவருடைய தீர்வை, அவருடைய ஆலோசனைகளை அல்லது அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஏதாவது செய்ய முடியுமா என்பதை பரிசீலிப்பதற்காக இந்த வகையிலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த பல கட்சிகளையும் அவர்கள் சந்தித்திருந்தார்கள். சில கட்சிகள் அவர்களை சந்திக்க மறுத்திருந்தன, சில கட்சிகளை அவர்கள் தவிர்த்திருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அவர்களுடைய இந்த விஜயத்தினுடைய வெற்றி அல்லது இது ஒரு பிரயோசனம் தரக்கூடிய ஒரு முயற்சி என்று நாங்கள் கருதலாம். இல்லை, இதில் ஆழமான ஒரு ஒரு விடயம் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒரு ஆழமான ஒரு புரிதல் ஈழத்தமிழர்களுக்கு அவசியமானது என்று நான் கருதுகிறேன். ஏறக்குறைய ஈழத்தமிழர்கள் 2009 கொல்லப்படுகிற போது அல்லது அழிவுக்கு உள்ளாக்குற போது ஒன்று புலம்பெயர்ந்த தளத்தில் இருந்த ஈழத்தமிழர்கள் அதுக்கு எதிராக போராடி அந்த போரை நிறுத்துவதற்கு பல முயற்சி செய்தார்கள். அதே போன்று தமிழகத்தில் ஆட்சியாளர்கள் இல்லை, தமிழகத்தில் இருந்த 19 பேர் தீக்குளித்து ஒரு 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 தியாக அர்ப்பணிப்பை அங்கு செய்திருந்தார்கள். அதே போன்று ஈழத்தமிழருடைய விடுதலை போராட்டத்தின் ஆரம்பம் 1991 ஸ்ரீபெருந்தூர் சம்பவம் வரையுமான காலப்பகுதி ஈழத்தமிழருடைய அரசியலோடு சேர்ந்து ஈழ விடுதலை பற்றிய உரையாடலோடு சேர்ந்து தமிழகம் எல்லையற்ற விதத்தில் ஒத்துழைப்பும் உதவியும் வழங்கியிருந்தது. ஈழத்தமிழருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக பலமான ஒரு திறவுகோல் உண்மையிலேயே தமிழகம் என்பதுதான் அதனுடைய அடிப்படை. ஆனால் இவர்களிடம் இருக்கக்கூடிய பலவீனம், அதை தொடக்கினார்கள், அதை தொடர்ச்சியானதாக அதை மாற்றவில்லை. இங்கே அதான் அங்கே மிக முக்கியமான ஒரு பலவீனம். அவர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் முதல்ல சொன்னீர்களே, இந்த அமைப்புகள், இந்த பிரகடனங்கள் எல்லாம் இதேதான். ஈழத்தமிழர்களிடம் ஒரு பிரகடனம் முன்வைக்கப்படுவது அல்லது ஒரு திட்டம் முன்வைக்கப்படுவது அல்லது ஒரு உபாயம் முன்வைக்கப்படுவதுன்னா அதை தொடர்ச்சியானதாக மேற்கொள்வதற்குரிய அந்த 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 நடைமுறையை அவர்கள் ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கிறார்கள். அது ஒரு ஆரோக்கியமான பயணம். ஐரோப்பாவுக்கு போனது புலம்பெயர்ந்தவர்களுடனான ஒரு ஈடாட்டத்தை அல்லது உறவை அவர்களோடு சேர்ந்து அது பயணிப்பதற்கான ஒரு களம். அதை எல்லா நாடுகளிலும் அது நிச்சயமாக ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அது ஒரு அடிப்படையான அம்சமும் கூட. எங்களுடைய உறவுகளினுடைய இருப்பு தான் எங்களுடைய இருப்பினுடைய அடிப்படை. அது இந்த அம்சம் என்பதற்கு அப்பால் தமிழகத்தோடு நாங்கள் வைத்துக்கொள்ள, நீங்கள் குறிப்பிட்டது போல் சில கட்சிகளை தவிர்த்தார்கள், சில கட்சிகள் இவர்களை தவிர்த்தன. இப்போது நிறைய சிவில் அமைப்புகளே இவர்களை சந்திப்பதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றன. அந்த சிவில் அமைப்புகளோடு நிச்சயம் உரையாட வேண்டிய ஒரு தேவை. சிவில் அமைப்புகள் சார்ந்திருக்கக்கூடிய மீனவ சங்கங்களோடு நிச்சயமாக ஈழத்தமிழர்களுடைய மீனவ பிரச்சனை என்பது தமிழகத்தில் இருக்கிற மீனவ அமைப்புகளோடு உரையாட வேண்டிய அவசியமான தேவைப்பாடு உண்டு. அதெல்லாம் உண்மையில் ஒரு சிவில் தரப்புகளோடு நிச்சயமாக இவர்கள் ஒரு ஈடாட்டத்தை மேற்கொள்வதன் ஊடாகத்தான் நிச்சயமாக அதுக்குரிய இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அது எவ்வாறு மோத வைப்பது என்பதுதான் அதனுடைய மிக பிரதானமான ஆவாம். அது நீங்கள் எதை கருதினாலும் அது JVP ஆட்சியா இருக்கலாம், ஏனையவர்களுடைய ஆட்சியா இருக்கலாம், ஈழத்தமிழர்களும் தமிழக தமிழர்களும் மோதுவது என்பதுதான் அவர்களுடைய அரசியல் இருப்பு. ஆகவே இதுக்கு மாற்றீடு நிச்சயமாக அரசாங்கத்தால் ஒருபோதும் சாத்தியமாக போவதில்லை. இதனுடைய தீர்வை நோக்கி நகர வேண்டிய தேவையும் அதை சுமூகப்படுத்தி கொள்ள வேண்டிய தேவையும் எங்களிடம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடம் தான் இருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்டெப்பை எடுத்தார்கள். ஆனா அவர்கள் அதுக்கு பின்னர் அது பற்றிய அடுத்த நிலையை முதன்மைப்படுத்தவில்லை. அது குறித்துடைய அவர்களை சந்திக்கின்ற போதும் அவர்களோடு உரையாடுகின்ற போதும் அந்த விடயத்தை நாங்கள் முதன்மைப்படுத்தி இருக்கிறோம், மீள முதன்மைப்படுத்துகிறோம். அதுக்கான அடுத்த கட்ட ஏற்பாட்டை இப்போது தேர்தல் காலம் என்றபடியினால் தாங்கள் கொஞ்சம் இந்த காலப்பகுதியை தவிர்ப்பதாக கூட சில உரையரங்குகளில் அவர்கள் தெரியப்படுத்தி இருந்தார்கள். ஆகவே நிச்சயம் இப்படியான தேவை உண்மையில் ஈழத்தமிழர்களுக்கு உண்டு. நாங்கள் அடி வாங்குற போது அல்லது நாங்கள் கொல்லப்படுகிற போது உலகத்தில் எந்த அரசுகளை ஆதரவுக்கு உட்படுத்தியது? இப்ப ஈரான் அடி வாங்குற போது சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் ஏதோ ஒரு அடிப்படையிலான பங்கீட்டை அங்கு செய்கிறது. அல்லது யூதர்கள் நெருக்கடிக்கு உள்ளாகிற போது அமெரிக்கா பக்கத்தை நிற்கிறது. இந்த சூழல் என்பது உண்மையில்
ஈழத்தமிழர்களிடம் இருக்கவே இல்லை. ஆகவே ஈழத்தமிழர்கள் அங்க விட்ட சர்வதேசத்தை விட்ட அல்லது தேசிய இன பிரச்சனை சர்வதேச பிரச்சனைனா சர்வதேச பிரச்சனைக்குரிய சக்திகளோடு ஒரு நெருக்கமான உறவையும் புரிதலையும் ஏற்படுத்த வேண்டி இப்ப ஸ்ரீபெரும்புத்தூரோடு இந்த விடயம் முடிந்து போகவில்லை. அதுக்கு பின்னாலும் இப்ப நான் நினைக்கிறேன், நான் இந்தியாவுக்கு ஒரு ஆய்வு மாநாட்டுக்கு தான் போயிருந்தேன். உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருந்தேன். அலிகார் முஸ்லிம் யூனிவர்சிட்டிக்கு தான் போயிருந்தேன். அந்த பல்கலைக்கழகத்திலேயே அந்த விவாத அரங்குகள் முடிந்த அந்த உணவு பரிமாற்றம் நிகழ்கிற நேரங்களில் உரையாடப்படுகிற போது கூட இந்த ஸ்ரீபெரும்புத்தூர் இன்றைக்கும் வட இந்தியாவில் அந்த பல்கலைக்கழகத்தில் இன்றும் அது உச்சரிக்கப்படுகிறது. அது ஒரு கட்டத்துக்கு மேல் எங்கள் மீதான தாக்குதலை அவர்கள் வெளிப்படுத்துகிற போது அவர்கள் சொல்வது, எங்களுடைய தலைவரை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் அவர்களுடைய சமரி. இன்று கூட நான் நினைக்கிறேன், வந்து ஒரு 2 வாரமாகவில்லை நான் இந்தியாவில் இருந்து. இதையும் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் அதில் இருந்து சரி, அது பட்டி தொட்டி எல்லாமே இந்தியாவினுடைய எல்லா மூலை முடுக்குகளிலும் வட இந்தியாவில் இருக்கிற 1800களில் உருவாக்கப்பட்ட ஒரு மிக பாரம்பரியமான அல்லது மொகாலயருடைய பல்கலைக்கழகம் தன்னுடைய ஒரு வடிவம் அது. அந்த பல்கலைக்கழகத்தில் இன்றும் அது பற்றி உரையாடல் நிகழ்த்தப்படுகிறது அல்லது எங்களோடு உரையாடுகிற போது அதை முன்வைக்கிறார்கள் சொன்னா இந்த அளவுக்கு ஆழமாக அந்த தேசத்தில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு என்ன மாதிரியான உத்திகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான. தனிய தமிழகத்தோடு மட்டும் இருக்க வேண்டும் என்பது போல் எனக்கு தோன்றவில்லை. அதையும் கடந்து இந்தியாவோடு நான் நினைக்கிறேன், பெருமளவுக்கு டெல்லிக்கு மிக அண்மையில் இருக்கிற ஒரு மாநிலம் வந்து உத்தரப்பிரதேசம். அவர்கள் மிக ஒரு பேராசிரியருடைய ஒரு பதிவை சின்ன ஒரு சிறுகதையை எடுத்து படிக்கிற போது அவர் அந்த பேராசிரியர் எழுதி இருக்கிறார், பொக்ஸ் போட்டு பிராக்கெட்ல ஜிஆர் ஜெயவர்தனான் எழுதியிருக்கிறார். அதெல்லாம் அவர்களிடம் மிக தெளிவாக கராராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருக்கிறார்கள். ரஜீவனுடைய மேடர் பற்றி தான் அந்த சின்ன அந்த சிறுகதை தொகுப்பு இருக்கிறது. அதில் ஒரு இடத்திலேயாவது உண்மையில் நான் பெருமைப்படுகின்ற ஒரு விஷயம், ஒரு இடத்திலேயாவது எல்டிடி இந்த படுகொலை செய்த அவர் குறிப்பிடவில்லை. அந்த பேராசிரியர் அவர் இலங்கையின் எக்ஸ்பர்ட், இலங்கை தொடர்பில் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய எக்ஸ்பர்ட் அவர். இதைத்தான் நான் அங்கே அவதானித்த ஒரு விடயம். ஆகவே நிச்சயமாக நான் நினைக்கிறேன், நீங்கள் குறிப்பிடுவது போல் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி, ஆனால் அது தொடரப்பட வேணும். அது அடுத்த லெவலுக்கு, அடுத்த தளத்துக்கு அது கொண்டு செல்லப்பட வேண்டும். இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் ஈழத்தமிழர்களுக்கு ஒரு நல்ல நட்புறவு கட்டமைக்கப்பட வேண்டும். இந்த விடையில் தற்சமயம் ஆக பிந்திய ஒரு செய்தியை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. திரு எம் ஏ சுமந்திரன் அவர்கள் இப்போது இந்தியாவுக்கு ஒரு விஜயம் மேற்கொண்டிருந்தார், மேற்கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறேன். அப்படித்தான் ராஜ். அந்த ஒரு சந்திப்பிலே அவர் இந்த அங்கு எதிரிகளாக இருக்கிற தமிழர்களுடைய குடியுரிமை பற்றி பேசியிருக்கிறார். அதிலே விருப்பமானவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும் அல்லது அங்கு பிறந்து வளர்ந்தவர்களுக்கு அந்த குடியுரிமை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை அல்லது அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்போது அவர்களுடைய அந்த நிலைப்பாடு தொடர்பாக ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீர்களா? இல்லை, அது ஒரு ஆரோக்கியமான ஒரு வேலை, செய்யப்பட வேண்டிய வேலை. ஆனால் இந்திய அரசியல் யாப்பு என்ன சொல்கிறது என்பது முக்கியமானது அல்லவா? ஒரு குடியுரிமை வழங்கப்படுவதற்கு அது வைத்திருக்கிற நிபந்தனை, இப்ப யூதர்கள் தந்தை அல்லது தாய், அது பல சந்ததிக்கு முன்னர் இருப்பவர்கள் கூட யூதர்களாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சூழலை அது ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இந்திய மரபோடு இந்திய மூதாதையர்களை அடிப்படையாக கொண்டு, அதாவது இலங்கைக்கு பாய்சானிய இலங்கை அந்த உடன்பாட்டின் பிரகாரம் ஏற்படுத்தப்பட்டதனுடைய அடிப்படையில் தான் இந்தியாவின் குடியுரிமை சார்ந்திருக்கக்கூடிய அல்லது பிரஜா உரிமை சார்ந்திருக்கக்கூடிய அம்சத்தை அது முதன்மைப்படுத்துகின்ற ஒரு செய்முறையை தன்னுடைய அரசியல் யாப்பில் கொண்டிருக்கிறது. நினைக்கிறேன் அந்த அரசியல் யாப்பினுடைய விதிகளுக்குள்ளால் தான் அது கையாளப்பட வேண்டும். இப்போது ஒரு தேர்தல் களம் தானே அங்கே, அதுக்கான உத்தரவாதங்களும் அதுக்கான முன்மொழிவுகளும் இருக்கும். ஆனா அதனுடைய நடைமுறை மிக நீண்ட காலத்துக்கு பிறகு சாத்தியமாவதற்குரிய ஒரு செய்முறை இருக்கிறதா என்றது மிக பிரதானமான ஒரு கேள்வி என்றுதான் நான் நினைக்கிறேன். அடுத்தபடியாக கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் சபைகளை அமைக்கும் நோக்குடன் ஒரு கூட்டணி ஒன்று அமைக்கப்பட்டு அதற்கு கொள்கை கூட்டணி என்று ஒரு பெயரும் வைக்கப்பட்டிருந்தது. தமிழ் தேசிய பேரவையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் இணைந்து இந்த கூட்டணியை அல்லது கூட்டமைப்பை இந்த கொள்கை கூட்டணியை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதன் பின்னர் அவர்களுக்கிடையே
சில சில குறைந்த உணர்வுகள் அற்ற தன்மை இருந்தது. இப்பொழுது அது முற்றுமுழுதாக விலகி இருப்பதாக தெரிகின்றது. இதனுடைய தாற்பயம் என்ன? அதாவது ஒரு கொள்கை கூட்டணி என்று சொல்லி இணைந்த கூட்டணியானது இப்பொழுது கடைசியாக எந்த விதமான ஒரு கொள்கை முடிவும் எடுக்க திராணியற்று கடைசியாக சந்திரகுமாருக்கு புனித நீர் தெளித்து அவரை புனிதராக்கிவிட்ட ஒரு செயலுடன் முடிவடைந்து விட்டதா? வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்கா நீங்கள் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக நான் நினைக்கிறேன் இந்த கொள்கை சார்ந்து இந்த தீர்மானங்களையும் இந்த அரசியல் கட்சிகளிடம் எடுக்க முடியாது என்பது என்னுடைய பொதுவான அபிப்பிராயமும் அனுபவமானதும் ஒன்று. அது மிக நேர்கணியமாகவே நாங்கள் அனுபவித்தோம். ஆனால் இதில் ஒரு விடயத்தை மட்டும் குறிப்பிட்டு இதை கடந்து போகலாம் என்று நான் நினைக்கிறேன். அதாவது இந்த தேர்தல் அரசியலுக்குள்ளே இந்த கொள்கைகள் ஒருபோதும் நிலைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு அங்க நலன் தான் முக்கியமானதாக இருக்கு. ஒரு கட்சி இப்போது அந்த கட்சி போய் தமிழரசு கட்சியோடு சேர்ந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த வீட்டு சின்னத்துக்குள்ளே இருக்கிறதனூடாக ஒரு அதிகமான வாக்குகளை பெறலாமா என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எப்போதும் கொண்டிருக்கின்ற ஒரு சூழல் அவர்களிடம் இருக்கிறது. அவர்கள் அவ்வப்போது வெளியில வாரதும் திரும்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பதிவு செய்யப்பட முடியாத சூழல் ஏற்பட்ட போது கூட அவர்கள் பெருமளவுக்கு வெளியே வந்தார்கள். பின்னர் திரும்ப அவர்கள் உள்ளுக்கு போனார்கள். திட்டமிட்டு அல்லது என்ன நோக்கத்தோடு வெளியேற்றினார்கள். திரும்ப மீள அவர்கள் ஒன்று சேர்ப்பதற்கு முயற்சிக்கிற போது அவர்களோடு சேர்ந்து அவர்கள் பயணிக்கிறார்கள். இப்ப இதில் மிக பிரதானமான ஒரு கேள்வி என்பது ஒரு தேர்தல் இலக்கோடு இருக்கிற அரசியல் கட்சிகளிடம் நீங்கள் அல்லது நாங்கள் எல்லா ஈழத்தமிழர்கள் எப்படி ஒரு கொள்கை ரீதியான இருப்பை பற்றி கேள்வி எழுப்ப முடியாம இருக்க முடியும். அது ஒருபோதும் சாத்தியமாகாது. அது கொள்கை என்ற அடிப்படை என்பது ஒரு மக்கள் இயக்கமாக அது செயல்படுகின்ற ஒரு சூழல் வருகிற போது மட்டும் அல்லது அந்த அந்த அது குறித்துடைய தலைமைகளும் ஆளுமைகளும் அதுக்குள் உள்வாங்கப்படுகிற போது மட்டும் அது ஒரு இப்ப ஆரம்ப காலகட்டத்தில் தமிழரசு கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் தந்தை செல்வநாயகம் ஜிஜி பொன்னம்பலத்திடம் போய் கேட்டுக்கொண்டதாக நான் நிறைய இடங்களில் படித்திருக்கிறேன். அதாவது தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய உருவாக்கத்துக்கு பின்னால் 2 தலைவர்களும் இருந்தார். தலைவர்களுக்கு இடையில ஒரு 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 புரிதலும் ஒரு தெளிவும் இருந்தது. அவர்களிடம் ஒரு அர்ப்பணிப்பு இருந்தது. அது ஜிஜி பொன்னம்பலம் எந்த அளவுக்கு அதை அங்கீகரித்தார் என்பதற்கு அப்பால் தந்தை செல்வநாயகம் அதில் மிக நேர்த்தியாக அந்த விடயத்தை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று அவர் அந்த 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 உருவாக்கத்தை கூட்டை உருவாக்குவது பற்றிய ஒரு எண்ணத்தை கொண்டிருந்தார். ஆனா இன்றைய தலைவர்கள் பெருமளவுக்கு அந்த கூட்டை எப்படி உடைத்தல், இந்த தேர்தல் காலங்களில் மட்டும் ஒன்று சேருதல், ஆகவே தேர்தல் நலன்களோடு இருக்கிற எந்த தரப்பையும் ஒருபோதும் கொள்கை சார்ந்த ஒரு அணியாக கொண்டு வர முடியாது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். அடுத்தபடியாக இலங்கை அரசாங்கத்தினுடைய அமைச்சர் தற்பொழுது ஜூன் மாதத்தின் பின்னர் இந்த வருடம் மாகாண சபை தேர்தல் வைக்கப்பட முடியும் என்ற விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபை தேர்தல் ஒன்று இலங்கையிலே இந்த வருடம் வைக்கப்பட சாத்தியக்கூறு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்லை, ஆரம்பத்தில் இந்த ஆண்டு பிறக்கின்ற போது அப்படியான ஒரு நிலைப்பாடு இருந்தது. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இது பல இடங்களில் சில உத்தரவாதங்களை வழங்குவதும் பின்னர் அது கைவிடுவதுமாக அது பயணம் செய்து கொண்டிருக்கிறது. அது ஆட்சியை தக்க வைப்பதற்கு தான் அந்த வகையான உத்தரவாதங்களை வழங்குவதாக ஒரு பக்கம் நான் கருதுகிறேன். 2வது, இன்றைக்கு எழுந்திருக்கக்கூடிய அந்த பொருளாதார ரீதியான நெருக்கடி என்பது மீளவும் இது முழு உலகத்துக்குமான பொருளாதார நெருக்கடி. இது தனியா இலங்கைக்கானது இல்லை. இது கோவிட்டை போன்று இன்னும் ஒரு கட்டம் தான் இது. அது ஒரு காலப்பகுதி, இது இன்னொரு காலப்பகுதி. இந்த காலப்பகுதி நான் நம்புகிறேன் தேர்தலுக்குரிய ஆண்டுக்குரிய வாய்ப்பு இந்த 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 ஆண்டு சாத்தியம் வருமா என்பது. ஏனென்றால் இன்னும் 2 மாதத்துக்கு பின்னர் பெட்ரோலியம் தொடர்பில் ஏற்படக்கூடிய நெருக்கடி, அது பெட்ரோலியம் ஒரு வறுமையானது இல்லை. இப்ப கோவிட் கூட சுகாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய நெருக்கடி ஒரு காலத்தோடு அது ஒரு முடிவுக்கு வந்து விட்டது. ஆனால் இது பெட்ரோலியம் என்னத்தை ஏற்படுத்துன்னா எல்லா வகையான வெளியேற்றத்தையும் சாத்தியப்படுத்தி விட்டு போய்விட்டது. ஆகவே இது இப்ப சில விட இந்தியா காப்பாற்றலாம், ரஷ்யா காப்பாற்றலாம், அல்லது அவற்றினுடைய ஒத்துழைப்பு என்னடா இலங்கையை ஒருபோதும் ஒரு தரம் கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை இருந்தாலும் உலகத்துக்கு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கீடு ஒன்று ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு என்னடா போர் இன்னும் முடிவுக்கு வராத ஒரு சூழலில் இது நான் நினைக்கிறேன் நாங்கள் பிழையான ஒரு புரிதலைத்தான் கொள்ளுகிறோம் என்று நான் கருதுகின்ற நிலை இருக்கு. மாகாண சபையில
இனிவரும் காலப்பகுதியில் ஒரு தேர்தல் என்பதற்குரிய இந்த ஆண்டுக்குள்ளே இன்னொரு தேர்தல் குறித்துடைய சாத்தியப்பாடு என்பது மிக மிக கடினமான ஒரு விடயமாகவே இருக்க போகின்றது என்று சொன்னால் அதுக்கான எந்த வாய்ப்புகளும் இலங்கை தீவுக்குள் இல்லை. அடுத்ததாக இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேசும்பொழுது தற்பொழுது சுமந்திரன் அவர்கள் போராளிகளை அதாவது முன்னாள் போராளிகளை சந்தித்து பல கூட்டங்களை நடத்தியிருக்கின்றார் வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும். இது பற்றி அவரை விமர்சிப்பவர்கள் அவர் மாகாண சபை தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்திருக்கின்றார், அதன் காரணமாகத்தான் போராளிகளை சந்தித்து அதன் மூலம் மக்களுடைய ஆதரவை தன் பக்கம் திருப்பதற்கான ஒரு செயற்பாடாக இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டு வருகிறார் என்று விமர்சிக்கின்றார்கள். இது பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இந்த தேர்தலை அது இந்த தலைமைகளுக்குள்ளால் நீங்கள் குறிப்பிட்ட இந்த தலைமைகளுக்குள்ளால் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அதிடம் இருக்கிறது. ஆனா அதனுடைய அணுகுமுறைகள் அல்லது அது பற்றிய போக்குகள் அல்லது அது நீதிமன்றத்தில் கொண்ட கட்சியை நிறுத்தி இருப்பது, தலைமைகளை இயங்க விடாமல் தடுப்பது. இப்போது நான் நினைக்கிறேன் பெருமளவு கிழக்கு மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் நிறைய ஊடகங்கள் மீது பெருமளவுக்கு அந்த நிகழ்நிலை காப்பு சட்டத்துக்களை வழக்குகளை முன்மொழிந்து அது தொடர்பில் இவையெல்லாம் இப்போ ஒரு பொது மனிதன் பொதுநிலைக்கு வந்த பிற்பாடு அவர் மீதான தனிப்பட்ட விமர்சனங்களை கடந்து முன்வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள் பதிலளிப்பது என்பது நான் நினைக்கிறேன் அவருடைய செயல் வடிவம். அவர் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னுக்கு அவருக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, பாராளுமன்ற உறுப்பினர். பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரதிநிதி. நம்ம மக்கள் கேள்வி எழுப்புவது என்பது அது நான் நம்புகிறேன் என்ன கருத்து சுதந்திரத்தின் மீதான ஒரு செய்முறையாகத்தான் அது அதனுடைய அடிப்படை. ஆகவே இந்த செயல்பாடுகள் மக்களிடம் எப்படியான அபிப்பிராயத்தை ஏற்படுத்த போகிறது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. வடக்கு மக்களை பொறுத்தவரையில் ஏறக்குறைய அவர்களுடைய லிட்ரஸி என்பது அவர்களுடைய அந்த 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 தேடல் என்பது அல்ல லிட்ரஸி என்பது ஒரு ஹை, உண்மையிலே அது மிக உயர்ந்த அளவில் தான் இப்போதும் பார்க்கப்படுகிறது. ஆகவே நிச்சயமாக அந்த மக்கள் தொடர்ச்சியாக அந்த விடயங்கள் தொடர்பிலான அறிவூட்டலுக்கும் அதனுடைய எண்ணங்களுக்குள்ளும் இருக்கிறார்கள். அவர்கள் தேர்தல் வரும்போது அதை பார்த்துக் கொள்வார்கள். தேர்தல் தான் அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த விலையாக இருக்கும் என்றுதான் என்னுடைய கருத்து. ஆனால் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் இந்த தேர்தலை எப்படியாவது ஒரு வெற்றிகரமான ஒரு சூழலுக்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு அதிடம் முதன்மையானதாக இருக்கிறது. ஆனால் அது நிச்சயமாக இப்ப போட்டி தவிர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய களங்களை அல்லது எல்லா சக்திகளையும் ஒன்றிணைத்து பயணம் செய்யக்கூடிய ஒரு சூழலை, ஜனநாயக ரீதியான கட்டமைப்புகளை உள்ளுக்கும் வெளியேயும், இப்ப நாங்கள் வெளியில ஜனநாயகம் பேசுகிறோம், அரசாங்கத்திடம் ஜனநாயகம் கேட்கிறோம், கட்சிக்குள்ள என்ன வகையான அடிப்படைகள் இருக்கிறது, இதெல்லாம் ஈழத்தமிழர்கள் மத்தியில் அல்லது வடக்கு மக்கள் மத்தியில் ஒரு விவாத பொருளாகவே இருக்கிறது. அவர்கள் நிச்சயமாக இது பற்றிய ஒரு தெளிவோடு அவர்கள் இந்த கட்சியினுடைய தேர்தல் காலத்தை அவர்கள் பார்க்க தவற மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னன்னா கடந்த காலத்தில் அதுக்காக அவர்கள் தேசிய கட்சிக்கு போனது சரி பிள்ளை என்பது அல்ல விவாதம். அது ஒரு வகையான இந்த சூழலினுடைய பிரதிபலிப்பு தான் அது. அவை நிச்சயம் மீளவும் அதுக்கான சூழலைத்தான் தமிழர் கட்சி ஏற்படுத்துவதா என்ற ஒரு விமர்சனத்தை கூட பெருமளவுக்கு எல்லோரும் முன்வைக்க முயற்சிக்கிறார்கள். அது நான் நினைக்கிறேன் அவர்கள் என்ன வகையான அறுவடைகளை முதன்மைப்படுது. இப்போது நல்ல ஒரு விடயத்தை நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அவர்கள் போராளிகளை சந்தித்து உரையாடுகிறார்கள், ஒரு நல்ல விடயம். ஜேவிபி 1972 89 பாரிய அளவில் கொல்லப்பட்டது. சரி, 2009 அதாவது ஃப்ரண்ட்ல நின்று போரை நிகழ்த்தியதில் மிக பிரதான பங்காளிகள் ஜேவிபியினர். அதாவது அந்த போர் முடிந்த பிற்பாடு நான் நினைக்கிறேன் ஜெகன் பெரரா அவர்கள் கலாநிதி ஜெகன் பெரரா அவர்கள் ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தார், மஹிந்த ராஜபக்சவுக்கு 2 வகையான வெற்றி கிடைத்திருக்கு. ஒன்று, ஜேவிபியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் பெருமளவுக்கு இந்த போரில் கொல்லப்பட்டார்கள், விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டார்கள். இந்த 2 வெற்றியை அவர் பெற்றார். ஆனால் இங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம், அதுக்கு பிற்பாடு அந்த அமைப்பு 89 பின்னர் இந்த ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் அவர்களுடைய எண்ணங்களை கொண்டிருந்தவர்களும் ஒன்று சேர்ந்துதான் ஜேவிபியை ஒரு புறன் நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். விடுதலை புலிகளின் தரப்பினர், விடுதலை புலிகளினுடைய போராளிகள், அந்த வகையான போராளிகள் கட்சிகள் எங்களிடம் இருக்கிறது, வடக்கிலும் இருக்கிறது, கிழக்கிலும் இருக்கிறது. இந்த போராளிகள் கட்சிகள் தொடர்பில் இந்த மக்கள் என்ன அபிப்பிராயம் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, தேர்தல் காலங்களில் நாங்கள்
நாங்கள் மாவீரர் கொண்டாட்டங்களிலும் என்ன முள்ளிவாய்க்கால் விவகாரங்களிலும் இந்த மக்கள் திரண்டு போற அந்த மக்களுடைய வாக்குகள் கூட அந்த கட்சி உறுப்பினர்கள் யாருக்குமே செல்லவில்லை. அது இதிலிருந்து சில விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை நிச்சயமாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அந்த தரப்பினரோடு சேர்வதன் ஊடாக அல்லது அணி சேர்வதன் ஊடாக நிச்சயமாக பாதிக்கப்பட்ட போராளிகள் நிறைய பேர், காலில்லாதவர்கள், இந்த இயல்பாக இயங்க முடியாதவர்கள், நெருக்கத்துக்கு உள்ளானவர்கள் எல்லோரும் உண்மையில் ஒரு வெளியான ஒரு ஓரங்கட்டப்பட்ட நிலையில் அவர்கள் எல்லா விடயத்தையும் அவதானித்துக் கொண்டிருப்பவர்களாக காணுகிறார்களே தவிர, இந்த அரசியல் ரீதியான பங்கெடுப்பை செய்யக்கூடியவர்கள் என்று தங்களை முதல்நிலைப்படுத்தியவர்களுடைய அணுகுமுறைகள் மிக 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 மோசமானதாக இருக்கிறது. அதனுடைய விளைவுகளை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம். ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை குறிப்பிடுகிறேன். பொது வேட்பாளருக்கு ஒப்பமிட்டார்கள். மறுகணம் போய் ரணில் விக்ரமசிங்காவோட உரையாடினார்கள். நான் எழுதியிருக்கிறேன். ஒப்பமிட்ட மை காய முன்னரே அவர்கள் அங்கே போய்விட்டார். அப்ப இதனுடைய சாரம் என்ன? அதில் பங்கெடுத்தவர்கள் எனக்கு கட்சிக்காரர் போனால் பரவாயில்லை, விடுங்கள். போராளிகள் கட்சியினுடைய தலைமையும் அதனுடைய செயலாளரும் அதில் பங்கெடுத்துக் கொண்டார் ரணில் விக்ரமசிங்காவை சந்திப்பதற்கு. அப்ப என்ன இப்ப இதே நெருக்கடி அந்த ஒப்பமிட்ட அந்த சிவில் அமைப்புகள் 7 பேருக்கும் இருந்தது. 7 பேருக்கும் நெருக்கடி உள்ளாக்கப்பட்டது. தனிப்பட்ட ரீதியான அழைப்பு, எச்சரிக்கை, சரிதானே, எல்லாம் நிகழ்ந்தது. ஆனால் ஒருவரும் அதுக்கு உறுத்துடைய எந்த பதிலும் வழங்கப்படவில்லை. ஒரு முடிவெடுத்தோம், சந்திப்பதென்றால் தேர்தலுக்கு பின்னர் சந்திப்போம். ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பிற்பாடு சந்திப்பது என்று நாங்கள் 7 பேரும் முடிவெடுத்தோம். இதனுடைய விடயத்தை தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். அதாவது ஜேவிபி எப்படி தன்னுடைய இழப்பீடுகளுக்கு அப்பால் ஜேவிபி எப்படி அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சூழல் வந்ததோ, அத்தகைய ஒரு பண்பு கூறு அல்லது உருமாற்ற கூறு எங்களிடம் வளரவில்லை. நாங்கள் மிக மோசமான நிலைக்குள், கட்சிகள் என்ற அடிப்படையில், நான் போராளிகளை குறிப்பிடவில்லை, கட்சிகள் என்ற நிலைக்குள் நாங்கள் மிக மோசமானதில்லை, பலவீனமான நிலைக்குள் இருக்கிறோம். நாங்கள் அரசியல் கட்சிகள் போன்றே நாங்கள் செயல்பட முயற்சிக்கிறோம். எங்களுடைய தனித்துவம் எது என்பதை போராளிகள் தரப்பில் இருக்கிற அரசியல் தலைமை தாங்குகிறவர்கள் முன்னெடுக்க தவறவில்லை. அடுத்தபடியாக, ஒருவேளை மாகாண சபை தேர்தல் இந்த வருடம் நடக்குமானால் தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவோ வடமாகாண சபையை கைப்பற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இல்ல, இன்றைய சூழலில் சில விட தேர்தல் அண்மிக்கிற போது ஏதாவது மாற்றம் நிகழ்வதோரிய இன்றைய நிலையில் அதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதாவது எல்லோரும் பங்கெடுப்பார்கள். அப்பம் பங்கீடு செய்த மாதிரி பங்கீடு செய்து இறுதியில் இப்போது முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச சபையினுடைய நிலைதான் இந்த மாகாண சபைக்கு ஏற்படுத்துவதற்குரிய ஒரு காலத்தை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது தமிழ் கட்சிகள் தொடர்ச்சியாக ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் போட்டியிடுவதை விட தனித்தனியாகத்தான் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கலாம். அப்படியா? நிச்சயமாக அப்படியான ஒரு களம் இருக்கு. இப்ப உண்மையில் இப்ப நீங்கள் ஒன்றிணைந்து போட்டியிடக்கூட தேவையில்லை. நான் சொல்லுகிறேன், இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய அணி எந்த வெற்றி வருமோ அந்த இடத்தில் தமிழரசு கட்சி அல்லது இந்த 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 அணி போட்டி தவிர்ப்பை செய்கிறதுக்குரிய புரிந்துணர்வு கூட இங்க வரவில்லை. அந்த புரிந்துணர்வாவது குறைந்தபட்சம் வருமாக இருந்தால் நீங்கள் குறிப்பிடுவது போல் தமிழ் கட்சிகளிடம் இந்த பிரதேசங்களை இலகுவாக கைப்பற்றுகிற ஒர்க் பண்றதும் இலக்கு முழுமையாக இருக்கக்கூடிய அணுகுமுறையை விடுத்து இது என்ன செய்ய போறாருன்னா வாக்காளர்களை தனிமைப்படுத்த போறாரு, பங்கீடு செய்ய போறாரு. இந்த பங்கீடு செய்கின்ற ஒரு செய்முறை என்பது தேசிய கட்சிகளுக்குரிய வாய்ப்பை இலகுவாக சாத்தியப்படுத்துவதற்கான ஒரு பொறிமுறையாகத்தான் அது அமைய போகிறது. குறைந்தபட்சம் பேரவை, அதே போன்று தமிழரசு கட்சி அல்லது இந்த ஜனநாயக கூட்டணியும் தமிழரசு கட்சியும் ஒன்று சேர்ந்து இந்த 2 அணியும் ஒரு உடன்பாட்டை, தேர்தல் உடன்பாடாவது ஒரு ஆரோக்கியமான உடன்பாட்டை அவர்கள் செய்து போட்டி தவிர்ப்பை சாத்தியப்படுத்துவார்களாக இருந்தால் நிச்சயமாக மாகாண சபை அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவார்கள். அடுத்தபடியாக, தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சம்பந்தமான பலவிதமான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. அதாவது அரசாங்கத்துடன் சேர்ந்து இராணுவத்தினரை சிவில் நிர்வாகத்துக்கு இணைப்பதற்காக ஆதரவாக வாக்களித்ததாக, அதாவது அரசியலமைப்பு பேரவையின் மூலமாக ஆதரவாக வாக்களித்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் பல தடவை ஏனைய விடயங்களுக்கும் கூட அரசாங்கத்துடன் சேர்ந்து வாக்களித்ததன் காரணமாக
தமிழிசை கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து அவரை தற்காலிகமாக நீக்கியிருக்கிறார்கள். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, இதில் நிச்சயமாக அது அந்த நிகழ்வு நடந்தது குறித்துடைய ஒரு தரப்பு சொல்லுகின்ற விவாதங்கள், அதே போல பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் அது தொடர்பில் எந்த வகையான மறுப்பையோ அல்லது அது தொடர்பில் எந்த வகையான ஒரு பொது வழியிலான அறிவிப்பையோ பெருமளவுக்கு அவர் முதன்மைப்படுத்தவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அவருடைய அந்த பதவி நிலையை இவர்கள் அகற்ற வேண்டும் என்ற இதுக்காகவே அவ்வாறான ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் என்ற விவாதம் ஒரு பக்கம் எழுகிற போது, ஒரு வரலாற்று ரீதியாக நிறைய ஆய்வுகள் சொல்லுவது தமிழரசு கட்சி இராணுவ ரீதியான தரப்புகளோடு சேர்ந்து பயணிப்பது ஒன்றும் புதியது கிடையாது. அது சரத் பொன்சேகாவுக்கு போர் முடிந்து சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க சொன்ன காலப்பகுதியில் இருந்து ஃபீல்ட் மார்ஷலுக்கு இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தானே கைதூக்கி ஃபீல்ட் மார்ஷலுக்கு குறித்துடைய வாய்ப்பை கொடுத்தவர்கள். இவர்கள் எப்படி, அது தமிழர் கட்சியினுடைய மரபில் இருக்கிற ஒரு அம்சம். இது ஸ்ரீதரனா அல்லது ஏனைய தரப்புகளா அல்லது சுமந்தரனா அல்லது மாவை சேனாதி ராஜாவா என்ற கேள்வி அல்ல இங்கே முக்கியமானது. அப்போது அவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தார்கள். கூட்டமைப்பாக இருந்தாலும் கூட்டமைப்பில் இருந்த எல்லோருமே அதுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். ஃபீல்ட் மார்ஷலை ஏற்றுக்கொண்டார். ஃபீல்ட் மார்ஷல் என்ற அர்த்தம் கூட அவர்களுக்கு புரியவில்லையே. ஒரு நாட்டினுடைய எல்லைக்குள் ஒரு இனத்தின் மீது நடத்த படுகொலைகளுக்கு ஒரு ஃபீல்ட் மார்ஷல் வழங்கப்பட்ட வரலாறு என்பது இலங்கையில் தான். நான் நம்புகிறேன் அது இலங்கையில் தான். இந்தியாவில் கூட நான் நினைக்கிறேன் விரல் விட்டு எண்ணக்கூடிய 6 பேரோ 5 பேர் தான் ஃபீல்ட் மார்ஷலாக இருக்கிறார்கள். அதுவும் பாகிஸ்தானோடு, சீனாவோடு, பங்களாதேஷ் பிரிவினையோடு சம்பந்தப்பட்டு தான் அந்த விருதுகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய வரலாறு பாரதம் சொல்லப்படுகிறது. அது இது நான் நம்புகிறேன். இது ஒரு விவாதத்து குறித்துடைய பொருளா என்று என்னிடம் கேள்வி எழுப்பினால் நான் இல்லை என்றுதான் சொல்கிறேன். தமிழரசு கட்சியினுடைய பாரம்பரியத்தில் ஊறிப்போனோருடைய அது தென்னிலங்கையை எவ்வாறு கையாள வேண்டும், தென்னிலங்கை எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும், தென்னிலங்கையோடு எப்படி பயணிக்க வேண்டும், அது நான் நம்புகிறேன். ஏறக்குரிய இந்த DS சென்னேக்கா காலப்பகுதிகளில் அமைச்சு பொறுப்பேற்ற காலப்பகுதியில் இருந்து அதனுடைய வடிவம் மாறிவிட்டது, அதனுடைய உருவமும் மாறிவிட்டது. அது அந்த காலத்தில இருந்து அதுக்கு ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். இந்த விடயத்தை எப்படி நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும், கையாள வேண்டும் என்று. உடனடியான தீர்வுகள் இல்லையே. நாங்கள் அரசியல் ரீதியாக உடனடியான தீர்வினுடைய பங்காளர்களாக மட்டும் இருந்து விட்டு போகலாது. ஒரு நீண்ட பாரம்பரியம். அது நான் நம்புறேன். இது தனியவே தமிழரசு கட்சி குறித்துடையது என்று மட்டும் முடிச்சு போட்டு நான் போக விரும்பவில்லை. இது ஏனைய கட்சி, அதாவது சைக்கிள் கட்சிக்கும் இது குறித்துடையது. அதாவது என்ன, கல்லோயா குடியேற்ற திட்டத்தோடு ஜிஜி பொன்னம்பலத்துக்கு அதிகமான உறவு இருந்ததாக விவாதிக்கப்படுகிறது. அதுக்குரிய ஆதாரங்களும் அதுக்குரிய விடயங்களும் கன்சார்ட்டிலே முதன்மைப்படுத்தப்படுகிறது. அது இது ஒரு விவாத பொருளா என்று கேள்வி எழுப்பினீங்கள் நிச்சயமாக நான் இல்லை என்று சொல்லித்தான் அதை கடந்து போகத்தான் நான் பார்ப்பேன். ஏன்னா இவர்கள் அவ்வாறான ஒரு மரபுக்குள்ளேயே அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யார் கேள்வி எழுப்புறது? இவரை பார்த்து எப்படி கேள்வி எழுப்பலாம், இவர் எப்படி இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம் என்ற ஒரு கேள்வி இந்த இடத்தில் மிக பிரதானமானது என்றுதான் நான் கருது. சரி, இதுல நீங்கள் அந்த கல்லோயா திட்டத்தை பற்றி சிலாகித்ததால் ஒரு கேள்வியை கூட கேட்க விரும்புகிறேன். அதாவது அண்மையிலே கித்துல் ஓயா எதிரான போராட்டத்தை தமிழரசு கட்சியினர் ஏற்பாடு செய்த பொழுது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அதில் கலந்து கொள்ளவில்லை. அதற்கான காரணம், அதாவது வரவு செலவு திட்டத்திலே கிபுலோயாவுக்கு பணம் ஒதுக்கப்பட்ட பொழுது அதை எதிர்த்து தமிழரசு கட்சி வாக்களிக்கவில்லை. எனவே நாங்கள் இது ஒரு போலியான நாடகத்துக்கு நாங்கள் துணை போக விரும்பவில்லை என்று. ஆனால் இதே தமிழ் காங்கிரஸ் 49ஆம் ஆண்டு கல்லோயா திட்டத்துக்கு அப்பொழுது அமைச்சராக இருந்த ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் 49ஆம் ஆண்டிலிருந்து 53ஆம் ஆண்டு வரைக்கும் அமைச்சராக இருந்தார். ஆதரவு தானே தெரிவித்திருந்தார் அப்பொழுது. அதாவது இலங்கையினுடைய சிங்கள குடியேற்றத்தின் ஆரம்ப திட்டமான கல்லோயா திட்டத்துக்கு ஆதரவளித்த தமிழ் காங்கிரஸ் இப்படியான ஒரு விமர்சனத்தை வைத்து இந்த போராட்டத்திலேயே கலந்து கொள்ள தவிர்த்தது சரியா? இல்லை, அது நிச்சயமாக ஒரு போராட்டம் என்பது ஈழத்தமிழருடைய அரசியல் திறமை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்ற தளத்தில் தான் அது சிந்திக்கப்பட்டிருக்க வேண்டுமே தவிர, நீங்கள் சொல்வது போல அல்லது அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த விவாதத்துக்குள் அந்த போராட்டத்தை முடக்கி விட்டு போக முடியாத ஒன்று.
இரண்டாவது கல்லோயாவும் வெளியோயாவும் மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய நீட்சி தான் கிபிலோயா திட்டம். இவைத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான் இது. அதை சேஃப்கார்ட் பண்றதுக்கான ஒரு அடிப்படை தான். அதாவது வெளியோயா திட்டத்தினுடைய ஒரு 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 நீட்சியினுடைய பிரதிபலிப்பு தான் இது. ஏறக்குறைய அந்த நீர்த்தங்கு நிலை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அது நெடுங்கணி அந்த பிரதேசத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள் இருக்கிற அதே நேரத்தில் அதுக்கும் வெளியோயாக்கும் இடையில் ஒரு நீண்ட நெருக்கமான ஒரு உறவு கொண்டு இருக்கிறது. இதற்கு அடிப்படையாக மகாவலி அபிவிருத்தி திட்டம் இருக்கிறது. அது இது ஒட்டுமொத்தமாக பார்க்கப்பட வேண்டுமே தவிர இது ஒரு கட்சி சார்ந்து அல்லது ஒரு வரவு செலவு திட்டத்துக்கான பதிலீடு சார்ந்த ஒரு உரையாடல் அல்ல இது. இது ஏறக்குரிய மகாவலி அபிவிருத்தி மாகாண சபைக்குள்ள இந்த இந்த அதிகார எல்லைகளை வரையறுக்கக்கூடிய ஒரு தளம் இருக்குன்னா இல்லை. அது இரண்டாவது தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய நீட்சி தான் அது. ஆகவே இந்த மகாவலி அபிவிருத்தி திட்டத்தினுடைய நீட்சி பற்றிய உரையாடலை அனுரகுமார் குமாரசாநாயக்கா மிக நீண்ட காலத்துக்கு முன்னரே உரையாடி இருக்கிறார். அதுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரம், அதுக்கு முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கிற அதிகாரம் இல்லை இல்லாம இருக்கிறது, அது நிராகரிக்கப்பட வேண்டும், அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்றெல்லாம் விவாதங்களை பாராளுமன்றத்தில் அனுரகுமார் சேனாயக்காவே நிகழ்த்தி இருக்கிறார். அவ இங்கு மிக முக்கியமான விடயம், தமிழர்களும் இதை நிராகரித்தார்கள், இப்போது ஆட்சியில் இருந்தவர்களும் நிராகரிக்கிறார்கள். ஆகவே இந்த இந்த இடத்தில் தான் இந்த திரட்சியையும் ஒன்றிணைந்த போராட்டத்துக்குரிய செய்முறையையும் வெளிப்படுத்த வேண்டும். இது நான் நினைக்கிறேன். இது மிக பலவீனமான ஒரு பக்கம். இந்த இடம் மிக பலவீனமான ஒரு பக்கம். அந்த அணுகுமுறையில் தமிழ் மக்கள் ஒன்று சேர்ந்திருக்க வேண்டும். ஒன்று சேருவதற்கு முதல் அது குறித்துடைய உரையாடல்களை இந்த களத்தை கட்டமைத்திருக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இது இவ்வாறு பலவீனப்படுத்தப்படுகின்ற போது அடிப்படையான நியமங்கள் எல்லாவற்றையும் ஈழத்தமிழர்கள் இந்த பேதங்களால் கைவிடுகின்ற நிலைக்குள் தான் இது கொண்டு போய் நிறுத்தும். கடைசியாக ஸ்ரீதரன் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்களை மகாநாமா என்ற ஒரு நபர் அல்லது ஒரு சமூக செயற்பாட்டாளர் முன்வைத்து வருகின்றார். லஞ்ச ஆணைக்குழுவின் முன்னாலும் கூட அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார். ஆனாலும் கூட ஸ்ரீதரன் அவர்கள் அவருக்கு எதிராக எந்த விதமான மான நஷ்ட வழக்குகளையும் போட தயங்கி வருகிறார். இதை வைத்துக்கொண்டு ஸ்ரீதரன் அவர்களுக்கு இதிலே சம்பந்தம் இருப்பதாக எடுத்துக்கொள்ள முடியும். இல்லை, அதில் நான் நம்புறேன். ஸ்ரீதரன் இது பற்றி ஒரு உரையாடல், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இது பற்றி ஒரு உரையாடலை செய்கிற போது குறிப்பிட்டிருக்கின்றார். இதுக்குரிய விசாரணைகளை தன் மீது மேற்கொள்ளுமாறும் அதுக்கு பிற்பாடு தான் அவர் மீதான நடவடிக்கையை தான் எடுப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு உரையாடல் குறிப்பிட்டதை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அந்த அடிப்படையில் நான் நம்புகிறேன் இந்த விடயம் தொடர்பில் அவரிடம் ஏதோ ஒரு நீங்கள் குறிப்பிடுகின்ற அல்லது நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த பக்கங்களை விட இன்னொரு பக்கத்தை அவர் வைத்திருக்கிறார் என்பதுதான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனிடம் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விடயம். சில விடயங்களை அவர் உடனடியாக வெளிப்படையாக தீவிரமாக அவர் சில விடயங்களை அணுகுவதில் கவனம் கொள்வதில் அல்லது ஈடுபடுவதில் அவர் கரிசனை இல்லாம இருக்கிறார். அது நான் நினைக்கிறேன் அவர் மீதான விவாதங்களை அதிகப்படுத்துவதற்கான சூழலை உருவாக்கி இருக்கின்றது. நிச்சயமாக இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போடுகிற போது தந்தை செல்லநாயகத்தினுடைய நினைவு பேருரை ஒன்று ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுடைய அந்த ரஸ்தி என்னை அழைத்திருந்தது. அந்த களத்தில் கூட நான் வெளிப்படையாக சொன்னேன், இந்த மாதிரியான செய்முறைக்கு எதிராக நீங்கள் போராடுவதை தவிர வேறு எந்த சூழலும் இந்த இடத்தில் இல்லை. அதுக்கு அவர் எந்த விதமான ஆக்ஷனுக்குள்ளேயும் அவர் பயணம் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுவிலே எல்லாரிடமும் இருக்கின்றது. அது தமிழரசு கட்சி சார்ந்ததா இருக்கலாம், அவர் மீதான ஊழலா இருக்கலாம், அவர் மீதான ஏனைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கலாம், அல்லது இப்போது அவர் இது நான் நம்புகிறேன் ஏறக்குறைய இதுக்கு எதிராக போராட வேண்டிய இரண்டால் இன்றைய நீங்கள் முதல்ல ஓபன் பண்ணும்போது தொடக்கின விடயத்திலே முடிப்போம். இன்று ஈரானுடைய யுத்தத்தை யார் நடத்துகிறார்கள்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானும் நடத்துற யுத்தத்தை ஏஐ வடிவாகவே டிசைன் பண்ணி அதுதான் இப்ப உலகத்துக்கு எல்லா வகையான தகவலையும் தருது. உண்மை எது பொய் எது யாருக்குமே தெரியாது. இந்த காலத்தில் ஸ்ரீதரன் அமைதி, பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அமைதியாக இருப்பது என்பது அவருக்கு அபாயமா, ஆபத்தான். இந்த உலகம் வேறு ஒரு வடிவம் கொண்டது. நன்றி 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 நன்றி. சத்யபாலன், நீங்கள் முடிச்சு. ஆமாம், கேள்விகள் என்று இல்லை, நேரம் கடந்து விட்டது என்பதால் அவருக்கும்
நேரம் கடந்துவிட்டது என்பதால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறேன். நன்றி பேராசிரியர் அவர்களே, நம்மோடு இணைந்து இவ்வளவு நேரமும் சமகால அரசியல் தொடர்பான ஒரு விரிவான பார்வையையும் விரிவான விளக்கங்களையும் தந்ததற்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக இருவருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி. ஆம் நேர்கள் இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியின் சதுரங்கம் நிகழ்ச்சியில் யாழ் பல்கலைக்கழக அரச அறிவியல் துறை பேராசிரியர் திரு KT கணேசலிங்கம் அவர்கள் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.